பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையுடைய பேராய் அவர்கள் ஆலோசனையின்படி ஒவ்வொரு குருசேகரங்களிலும் ஜெபத்தை பொறுப்பெடுத்து நடத்தி அதை நாம் பேராயருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது யூடியூபிலே ஒளிபரப்பப்படும். இந்த வாய்ப்பை நம்முடைய குருசேகர் தந்த நம் பேராயர் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்போது நாம் இந்த ஜெப வேளைக்காக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நம்மத்தில் இருக்கக்கூடிய மறைதிரு அருளம் செல்வராஜ் ஐயா ஜெபத்தில் நம்மை வழி நடத்துவாங்க. ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயா, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபத்திலே தரித்திருந்து எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அநேக காரியங்களை சாதிக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிற எங்கள் நல்ல வல்ல பிதாவே, உமக்கே நாங்கள் துதி தோத்திரம் எல்லாவற்றையும் படைக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் கூட பரம தகப்பனே, இதோ இந்த திருச்சபை தற்காலத்தில் எதிர்நோக்க முடியாத சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே ஜெப வேளையை எங்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக எங்கள் மகாகண பேராயர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைத்தது நல்ல வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. ஜெபம் பரனுடன் பேச்சு, தகாதெல்லாம் அத்தால் போச்சு. ஆம் ஆண்டவரே, உமோடு பேசும்படியாக ஜெப வேளையை கட்டளையிட்ட இந்த வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குருசேகர ஆயருக்காக, சபை சங்கத்திற்காக, இசைத்து பாடுகின்ற அருமையானுடைய பிள்ளைகளுக்காக, உபதேசியாருக்காக, வந்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நன்றி பாராட்டுகிறோம். இந்த ஜெப வேளை முழுவதுமாக கர்த்தாவே, நாங்கள் அல்ல, நீரே பேசும், எங்களை ஆட்கொள்ளும். ஜெபத்தில் நாங்கள் கொடுக்க போகிற குறிப்புகளும் சொல்ல போகிற வார்த்தைகளும் ஆண்டவரே இந்த திருச்சபைக்கு ஊன்ற கட்டும்படியாய் இருக்கும்படியாக இந்த ஜெப வேளை முழுவதுமாய் உடைய கருத்துக்களை ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும் திருநாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். இப்போது நாம் சில பாடல்களை பாடலாம். முதலாவது சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தடைகளில் உய்வான் சகலமும் படைத்த தயார பிதாவே நமஸ்காரம் என்ற கீர்த்தனை பாடலை நாம் பாடலாம்.
தேவரீரை நான் துதித்து என்ற இந்த ஞான பாடலை பாடுவோம். தேவரீரை நான் துதித்து 132வது ஞான பாடல், முதல் 3 கவிகள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று பிதா எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு பாரத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு தேசம் மாத்திரமல்ல, உலகமே நெருக்கடியில் இருக்கிறதை நாம் எல்லாரும் அறிந்து நம்மை இந்த உலகத்தின் மக்களுக்காக, நம் தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே என்ற பாடலை பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு.
அறிக்கை செய்யும்படி அழைக்கப்படுகின்றோம். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் தனிப்பட்ட இடத்திலே நாம் செய்த பாவங்கள், குடும்பமாய், திருச்சபையாய், சமுதாயமாய் பல நிலைகளிலே கர்த்தருக்கு அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செயல்பாடுகளை நாம் நிறைவேற்றிருக்கிறோம். அதையெல்லாம் கர்த்தர் மன்னிக்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை ஏற்க வேண்டும். இந்த உலகிலே குடிகாரர்களாக அநேக இடங்களிலே தங்களுடைய உடலை அவர்கள் பான்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் குடும்பத்தையும் சீரழிக்கிற மக்களாக அநேகர் இருக்கிறார்கள். அதே போல குற்றமற்றவருடைய இரத்தத்தை சிந்துகிற மக்களாக அநேகர் இருக்கிறார்கள். பள்ளி கல்லூரியில் நடக்கிற கருக்கலைப்பு சம்பவங்கள் ஆண்டவருக்கு விரோதமானதாய் இருக்கிறது. சின்ன பிள்ளைகளை அவர்கள் சிசு கொலை செய்து கருச்சிதைவிலே அநேக பெண் பிள்ளைகள் மறிக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான பாவம். வரதட்சணை கொடுமையினாலே அநேகர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கற்பழிப்பு, பாலியல் குற்றங்களின் மூலமாக, ஜாதி சண்டைகளின் மூலமாக அநேகர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான இந்த பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை மன்னிக்கும்படியாய், தகுதிப்படுத்தும்படியாய் எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரோடு கூட நம்மை அர்ப்பணித்தவர்களாக இந்த பாவ அறிக்கையை நாம் ஏறெடுக்க அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் தயவாக நம்மை மன்னித்திருக்கின்றார். அநேக காரியங்களிலே அவருக்கு விரோதமாய் செய்த பாவங்களுக்கு அவர் மன்னிப்பளித்து நம்மை இப்போது உயிரோடு வைத்திருக்கிறார் என்பதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் ஜெப குறிப்புகளுக்குள்ளாக கடந்து போக இருக்கின்றோம். இந்த உலகத்திலே 759 கோடி மக்கள் சுமாராக இருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. அதே போல நம்முடைய இந்திய தேசத்துல 135 கோடிக்கு மேல் மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கின்ற 225 நாடுகளுக்கு மேலான நாடுகள், அதிலே ஒரு 5 நாடுகளுக்காகவும் இந்திய தேசத்தில் இருக்கிற 5 மாநிலங்களுக்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களுக்காக இப்போது நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் பாரத்தோடு கூட இந்த உலகத்தில அநேக இடங்களிலே இருக்கின்ற மக்கள் கர்த்தருடைய அன்பை பெறும்படியாக, அந்த தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இப்போது நாம் ஜெபிக்கலாம். நல்ல நேரத்தை கொடுத்து அந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ராஜா அப்பா, எங்களுடைய டிஸ்ட்ரிக்டாக ஸ்டேட்ஸ்க்காக இந்த இடத்துல வரைகிறோம் தகப்பனே. அப்பா ராஜா, மெட்ராஸ், செங்கல்பட்டு, சேலம், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், இப்படி 26 டிஸ்ட்ரிக்டை நீர் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அவங்களுள்ள தலைவர்கள், அப்பா, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, அதே போல 29 ஸ்டேட்ஸையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், குஜராத், ஹரியானா, பீகார், ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகம் வராத படைப்பு இந்த கிருபை நிமித்தம் வழி நடத்த எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். உம்முடைய வழிநடத்தல் அப்பா எங்க எல்லா இடத்துல இருக்கிறதுக்கு நீங்க உதவி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நீரே கூட இருங்க, ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் இந்த பிரசனத்தோட எங்களை நிறைத்து பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலே கொரோனா இந்த வைரஸ்னாலே அநேக பேர் பாதிக்கப்பட்டு மரித்திருக்கிறாங்க. இதற்கால 2,60,000 பேருக்கு மேல் உலகத்துல மரித்திருக்கிறார்கள் என்று குறிப்பு சொல்லுகிறது. நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இல்லங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவர்களுக்காக இவர்கள் சுகப்படும்படியாக கர்த்தர் பலனை கொடுக்கும்படியாக இப்போது நாம் எல்லாரும் அவருடைய சமூகத்திலே ஜெபம் செய்வோம். சமூகத்தில் வந்து நாங்கள் சபையாக துதிக்க ஸ்தோத்திரிக்க உங்களோட
இடத்திலும் விண்ணப்பங்களை ஏற்க கொடுத்த புதிதான கிருபைக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய சபையிலே இப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிட்டிருக்கிற ராஜா. புராணப்படி ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து நாங்கள் கர்த்தாவே இது போல அநேக காரியங்களுக்காக எங்கள் தேசத்திற்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபைக்காக பிதாவே. இப்பொழுது கூட கர்த்தாவே, இந்த தேசத்தையும் உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளநோய்க்கால் சமத்துவ சுவாமி ராஜா, அந்த சராசரங்களையும் இந்த வானத்து நட்சத்திரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் ஆளுகை செய்கிற ராஜா. எல்லாவற்றிலுமே உடைய மேலான கர்த்தாவே ஆளுகை இருக்கிறது ராஜா. இந்த கொள்ளை நோய் ராஜா எந்த காரணத்தினால் எங்களை மாற்றி வரைக்கிறது தெரியாது சுவாமி. நாங்கள் என்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் அதை ஈவாக பண்ணி சுவாமி. கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் உள்ள கர்த்தாவே சற்று 60,000 மேல கர்த்தாவே இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ராஜா. கர்த்தாவே, அவர்கள் அநேகர் கர்த்தாவே குணம் பெற்று வீடு சென்றிருக்கிறார் ராஜா. இன்னும் மருத்துவமனைகளை கர்த்தாவே சிகிச்சை பெற்று கர்த்தாவே கொண்டிருக்கிறார் ராஜா. இன்னும் அநேகர் அங்கங்கே தனிமைப்படுத்தப்பட்ட கர்த்தாவே சிகிச்சை இருக்கிறார் ராஜா. கர்த்தாவே, இந்த சிகிச்சை இருக்கிற எல்லாரும் கர்த்தாவே குணம் பெற்று விடுவித்தார் ராஜா. அவர்கள் கர்த்தாவே அந்த நோயிலிருந்து முற்றிலும் விடுதலை தரவடமாக கர்த்தாவே நீர் மாத்திர கர்த்தாவே எங்களுக்கு இந்த சுகத்தை தர முடியும் ராஜா. கர்த்தாவே, எந்த மருத்துவ கர்த்தாவே எந்த காரியமும் எல்லாம் கர்த்தாவே உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டது ராஜா. நீ வாய் கர்த்தாவே எல்லோருக்கும் பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் தாரும் ராஜா. கர்த்தாவே, இந்த கொள்ளவனை கர்த்தாவே இனி ஒரு நாள் கர்த்தாவே ஒரு இடத்துல கூட பரவாதப்பட கர்த்தாவே அது முற்றிலும் அழிக்கப்பட்டு போனதே என்ற செய்தி நாங்கள் கேட்க கருவதார் கர்த்தாவே. எங்கள் தேசத்தில் கூட கர்த்தாவே இந்த கொள்ளவனை கர்த்தாவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறபடியால் நன்றி சுவாமி ராஜா. தொடர்ந்து எங்களை கர்த்தாவே ஆசீர்வதித்தீர்கள் ராஜா. படாக்கூடிய ஸ்தோத்திரம் ராஜா. இந்த கொள்ளவனை பரவாதப்படி கர்த்தாவே காத்துக் கொள்ளுங்க ராஜா. இதற்காக கர்த்தாவே எத்தனையோ மருத்துவர்கள் கர்த்தாவே எத்தனையோ செவிலியர் கர்த்தாவே அதற்காக போராடியவர்கள் கர்த்தாவே அவருடைய முயற்சி எல்லாம் கர்த்தாவே ஆசீர்வதிக்கணும் மருந்து கர்த்தாவே. இதற்கு மருந்து கண்டுபிடிப்பதற்காக கர்த்தாவே அநேக பிரயாசப்படுகிறார் ராஜா. கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களை படைத்தராஜா. உம்முடைய சாயலாக கர்த்தாவே எங்களை படைத்திருக்கிற ராஜா. கர்த்தாவே படைத்த தேவன் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய கர்த்தாவே உடலில் கர்த்தாவே இந்த கொள்ளை நோய் எதிர்க்கத்தக்கதான ஒரு எதிர்ப்பு சக்தியை கர்த்தாவே ஒரு ஆன்டிபாடியை கர்த்தாவே ஒரு ஆன்டிஜனை கர்த்தாவே நீர் உருவாக்கப்படமாக கர்த்தாவே. கர்த்தாவே இந்த மனிதர்கள் எல்லாம் கர்த்தாவே உருவாக்குவதற்கு முன்னாக கர்த்தாவே நீர் அந்த கொள்ளநோய்க்கான கர்த்தாவே எதிர்ப்பு எங்களுடைய உடலை கர்த்தாவே கிரியேட் செய்யவிடமாக ராஜா. அதனால் கர்த்தாவே யாருக்கு இந்த நோய் பாதித்தாலும் கர்த்தாவே அந்த கிருமியை எதிர்த்து போராடுகிற கர்த்தாவே ஒரு மாபெரும் கர்த்தாவே சக்தியை எங்களுக்கு படைத்தவர்களோட கர்த்தாவே படைப்பின் வல்லவரைய ராஜா. எங்களுக்காக இந்த காரியங்களை செய்வதுமாய் செஞ்சிருக்கிறோம் ராஜா. ராஜா மீதியான சமயத்தில் எங்களோடு நாங்கள் கேட்டது கேட்கும் எல்லாவற்றும் இயேசுவை நாட்கள் பணிவோடும் தாழ்வோடு எடுக்கின்ற பிதாவே ஆமென். என்னை நோக்கி கூப்பிடுவே
இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி பணியை செய்யக்கூடிய மக்களுக்காக அநேக விதங்களில் இந்த நற்செய்தி பணியை அநேக விதங்களிலே செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக மிஷனரி பணிகள், தொலைக்காட்சி வானொலி மூலமாக இந்த நற்செய்தி பணிகள், எல்லா நற்செய்தி பணியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இப்போது நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய தமிழ் சுவிசேஷத்தில் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஜீகன்பால் மிஷனரி மூவ்மெண்ட், மற்ற அனைத்து மிஷனரி இயக்கங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இப்போது நாம் ஜெபிப்போம். மகப்பே சுவாமி, இந்த வேளையிலே நம்முடைய இந்த 2 மாத காலங்கள் தடைப்பட்டு போன காலங்களாக இருக்கு சுவாமி. எந்த இடத்துலையும் எல்லாம் இந்தியா முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நேரத்தில் சுவாமி நச்சரி பணியும் தடைப்பட்டு போவதை சுவாமி அறிவித்தாப்படே. உங்களுக்கு பரவாயில்ல, தடைகள் எதுவுமே இல்லை. ஆனாலும் தாப்படே இந்த காலங்கள் எங்களுக்கு நாங்கள் பலப்படுத்த காலமாக அமைந்திருந்தால் நன்றி சொல்கிறோம் சுவாமி. நச்சரி பணிகள் மீண்டும் முடிந்தவுடன் மீண்டும் தொடர்ந்து கேள்வி தரமாக சொல்லிக்கிறோம் சுவாமி. தாப்படே உங்களுடைய வார்த்தையின்படி சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி தவறுனே. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தர் மேலும் இந்த கடமை அமைந்திருக்க தரப்புனே. இந்த நாட்களில் சுவாமி நாங்கள் அரசாங்கத்தை கட்டுப்பட்டு நாங்கள் ஊடகங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தையை ஒவ்வொருத்தரும் பலப்படவும் இந்த தேவையை நீங்கள் எங்களோட இடைப்படவும் நான் சொல்லிக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தை ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் தரப்புனே ஆழமாய் பதியும் ஆழமாய் இறங்கும் நீ விருத்தமாக சொல்லிக்கிறேன். இதுக்கும் புராண பட்டவனுடைய வார்த்தை எங்கள் இதயத்தை சுவாமி நீ விருதமாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, நானும் உங்கள் இந்த வார்த்தையை வைத்து எழுதுவே சொல்லப்படியே அப்படி அதை நான் நீதி நடக்காமல் யோசிப்பு போனதாப்படியே நான் உத்தமமாக நடக்க நிற்கிறதுக்காக சுவாமி. எந்த காலத்திலும் உங்களுடைய ஊழியக்காரன் வழித்தவரை போகாமல் உங்களுடைய நாமத்துக்கு நான் சுவாமி நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் கெடுதல் கொண்டு வராமல் நீ பாதுகாக்கமாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, நீ செய்த காரியங்கள் நல்லது வார்த்தைகள் படுகிறான். ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறு தரப்படைய புரஜாதி மக்களுக்கு தரப்படைய அது பார்வையில் மிகவும் கெட அமைந்தது. உங்களுடைய நாமத்துக்கு தரப்படைய நாங்கள் கெடுதை கொண்டு வந்து முடியும் சுவாமி. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த நாட்டில் நாங்கள் பலப்படவும் திறப்படவும் நீ திரும்ப சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கையில் ஒப்புடுவோம் சுவாமி. இப்படி வேலை சுமந்து கொண்டிருந்த ஒவ்வொருத்தையும் நீ பாதுகாப்பாக சொல்லிக்கிறேன். யோகோவை சுற்றி நீ வெளியிட்ட தேவதை இந்த நாட்களில் தரப்படைய பொருளாதார நாட்களிலும் தரப்படைய எல்லா இடத்திலும் எனக்கு எதிர்ப்பு நீ அறிவி சுவாமி. ஒவ்வொரு உங்களுடைய ஊழியக்காரர்களை பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரும் அவங்களை தகப்படைய தவறாக பேசிவிடாதவாறு அவன் பேசுகின்ற வார்த்தை உங்களுடைய வார்த்தையாக அமைந்த சுவாமி. சுயத்திலையும் வேதனையிலும் பேசிவிடாமல் நீங்கள் பாதுகாப்பாக செய்வீங்க. ஒவ்வொருத்தையும் பொருட்படுத்திக் கொள்ள ஆசீர்வதிங்க. தேவையை சந்திக்கமாக செய்வீங்க. நாமத்தை சொல்லிட்டு நடப்பிதாங்க. குறிப்பு நம்முடைய எக்கனாமிக்கல் சர்ச்சஸ் இதற்காக நாம் ஜெபிக்கலாம். NCCI, UECI, NCC, LWF, அதே போல RC, CSI, மார்த்தோமா, சிரியன் ஆர்த்தடாக்ஸ், ECA, ஆங்கிலிக்கன், எல்லா இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எல்லா இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் திருச்சபைக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தமிழ் சுவிசேஷன் உத்திர திருச்சபையாக எங்கள் மக்கள் நாங்கள் அனைவரும் உமக்கு ஏற்ற பாதையிலே நாங்கள் நடக்க உதவி செய்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறோமாப்பா. இந்த லாக்டவுன் நேரங்களிலுமாய் கூட ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை நாங்கள் தியானித்து ஆண்டவரே ஜெபத்திலே தரித்திருக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகத்திற்கு நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவரை திருச்சபைக்கு அதிகமாய் கொடுக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆலய ஆராதனைகளில் ஆண்டவரை நாங்கள் அசட்டை செய்யாமல் உரிய நேரத்துக்கு வந்து ஆண்டவரை இந்த கலந்து வந்து தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரை. அநேக மக்களுக்கு ஆண்டவரை நாங்கள் உங்களை பற்றி சொல்ல நல்ல ஒரு சுவிசேஷர்களாக எங்களை தேவரை மாற்றிட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. அதே வகையிலே திருச்சபைக்கு உதவுகின்ற ஸ்தாபனங்களாகிய WCC, NCC,
LWF, UELCI போன்ற நிறுவனங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவற்றின் மூலம் எங்கள் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு அந்த நிறுவனங்கள் ஆற்றின தொண்டுகளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக ஆண்டவரை நாங்கள் எல்லா ஊழியர்களையும் ஆண்டவரை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரை. உண்மை பற்றி மக்களுக்கு நாங்கள் சாட்சியாய் சொல்ல எங்களுக்கு கிருபை தந்துருங்க. அன்பிலே நிலத்திருக்க எங்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று திருப்பாக பணிகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்காக CMC, SMH ஹாஸ்பிட்டல், ஜோசப் ஹாஸ்பிட்டல், எல்லா பள்ளிகள், கல்லூரிகள், எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இடங்களுக்காகவும் இப்போது நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜப வேலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, அதுக்குரிய ஸ்தோத்திரம். எப்பெல்லாம் இந்த நாமத்தை நாங்கள் கூடி செலுத்துகிறோமோ அப்பெல்லாம் நீங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில் எங்களோட கூட நீங்கள் இருக்கிறது அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முக்கியமாக எங்கள் மிஷினரிகளை நினைக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு வைத்து அவர்கள் தேசத்திலே வந்தார்கள், அதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் எங்களுடைய அவர்கள் வசதியாக இருந்தது போல நாங்கள் வசதியாக வாழும்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த பரவராயத்துக்கு சொல்லும்படியாக ஆண்டவரே அவர்கள் எங்கள் மத்தியிலே வந்து ஊழியம் செய்தார்கள், தரிசனத்தோடு வந்தார்கள், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால எங்கள் முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்பா. அதனாகவே அந்த சமுதாயத்தை நாங்கள் வாழும்படியாக நீங்கள் கிருபை பாராட்டினேன், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரை முக்கியமாக வெள்ளூரில் நினைத்து பார்க்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய அந்த CMCக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஐடா என்ற அந்த சகோதரிக்கு நீ கொடுத்த அந்த தரிசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய அன்பை அவள் இந்த தேசத்திலே காண்பிக்கும்படியாக வந்து அநேக வியாதியிலிருந்து குணமடையும்படியாக ஆண்டவரே பெரிய ஒரு ஆஸ்பத்திரியை கட்டும்படியாக பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மூலமாக ஆண்டவரை இந்நாள் வரை எவ்வளோ பேர் ஆண்டவரே கிறிஸ்தவ சமுதாயம் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் என்ற முக்கியமாக இந்தியா முழுவதும் வந்து அங்கு அநேகர் குணமடைந்து போகும்படியாக நீர் கிருபை பாராட்டி வருகிறதுக்காக அதன் மூலமாக ஆண்டவரே அப்படியாக ஸ்வீடிஷ் மிஷனுக்காக ஜெபிக்கிறோம். வேளாண் திருப்பத்தில் கொண்ட ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்கிறோம். அதுவும் உடைய தரிசனத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையாக இருந்தது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது கூட ஆண்டவரே அதை புதுப்பித்து மீண்டுமாக ஆண்டவரை ஏற்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக எங்கள் சமூகத்தில் அநேக டாக்டர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க, அநேக நர்சஸை உருவாக்கி இருக்கிறாங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாமல் ஜோசப் ஐயா ஸ்மிருதிக்காக நினைக்கிறோம். இந்த ஜோசப் என்பவர் அவர் எடுத்த ஆண்டவரே அவர்கள் உண்டான அந்த தரிசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை சொந்தமாக அவர் ஆரம்பித்திருக்கலாம், சொந்தமாக கொண்டு போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை திருச்சபைக்காக அவர் அர்ப்பணிக்கும்படியாக அவர் கிருபை கொடுத்த அந்த அன்புக்காக அவர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் மூலமாக இந்த நாட்களிலே ஒரு சிறந்த ISO சர்டிபிகேட் பெற்ற ஒரு ஆஸ்பத்திரியாக வளர்ந்து எங்கள் மூலமாக எங்கள் சமுதாயத்தில் அநேகர் அதில் பயனடைபடியாக பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அநேக பிரான்ச்சஸை தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் மூலமாக செய்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த டாக்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் நல்ல டைரக்டர், நல்ல முறையாக செயல்படுத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அப்பா, இப்படிப்பட்ட தரிசனம் உள்ள தலைவர்களை எங்கள் மத்தியில் எழுப்பும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரை. வருங்கால சமுதாயம், எங்கள் சமுதாயத்திலே அநேகர் இப்படிப்பட்ட தரிசனங்களோடு தலைவர்கள் எழுப்பி ஆண்டவரை இன்னும் அதிகமான
ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு காண்பிக்கக்கூடியவர்களாக, அநேக ஸ்தாபனங்களை உண்டாக்குகிறவர்களாக, ஸ்தாபனங்களை பராமரிக்கிறவர்களாக எழுப்பும்படியாக சிந்திக்கிறோம். பதவிக்காக அல்ல ஆண்டவரே, பணத்துக்காக அல்ல ஆண்டவரே, ராஜ்ய பணிக்காக, நீதிக்காக எழுப்புகளை எழுப்பும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட, கொரோனா நாட்களிலும் கூட ஆண்டவரே, நீர்களை எல்லாம் பாதுகாத்ததினால் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். நாங்கள் விட்டு விலகுவதில்லை, கைவிட்டு வாக்கு கொடுத்த தெய்வம் எங்களோடு கூட இந்த நாட்களில் எங்களோடு இருக்கிறதற்காக, திருச்சபை மக்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை தலைவர்களை ஆண்டவரே, எங்களுடைய சபை குழுக்களை ஆண்டவரே, எங்களுடைய சபையினுடைய லீடர்ஸை பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தது போல தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. அதை நாங்கள் விட்டுவிடாதபடி, உங்களை விட்டுவிட்டால் நேரை விட்டுவிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. இந்த கல்வாரி அன்பை உணர்ந்து ரட்சிப்புக்குள்ளாக, அபிஷேகத்துக்குள்ளாக, வரங்களுக்குள்ளாக மக்கள் நிரப்பப்படும்படியாக சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட அமைப்புக்குள்ளாக இந்த திருச்சபை தலைவர்களையும் வழிநடத்தும்படியாக நாங்கள் சந்திக்கிறோம். தொடர்ந்து திருச்சபை இந்த நாட்களில், தீங்கு நாட்களில் உங்களது சட்டைக்குள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு அங்கத்திலும் இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். மட்டும் காத்தவர் இனி எங்கள் காப்பு தப்பு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த குறிப்பு, உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காக, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஜட்ஜஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இன்ஜினியர், லாயர், டீச்சர்ஸ், பிசினஸ் எல்லா மக்களுக்காகவும், குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர் ரொம்ப கஷ்டத்துல பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்காக நாம் சிறப்பாக இப்போது ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் நல்லானது, உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். எங்களை கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை சுகபத்திரமாக ஆசீர்வதிக்க வேண்டும் வந்த தேவனே, இதோ ஒரு புதிய நாளை கொடுத்து அதை உங்களுடைய பரிசுத்த தரத்திலே வந்து உங்களுடைய மக்களாகிய நாங்கள் இந்த சில ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வதற்காக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனே, கடந்த நாட்களிலே உலகம் முழுவதும் அச்சுறுத்தி வருகிறது கொரோனா நோயிலிருந்து தேவனே, நீர் எங்களை சுகபத்திரமாக காத்து வந்து வழி நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இன்னும் பல மக்கள் ஆண்டவரே அதன் அழிவிலே இருக்கிறார்கள். ஆண்டவரே, பல லட்சம் மக்கள் தேவனை வேதனையினால் துன்பத்தினால் இருக்கிறார்கள், சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். உதவி மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர் என்று அனைவரும் ஆண்டவரே இந்த கொடிய நோய்க்கு தீவிர சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதியும், அவர்களை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை நீர் கொள்ளும் ஆண்டவரே. உம்மால் மட்டுமே ஆண்டவரே அந்த சுகத்தை பலத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட இந்த துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அதோட அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை நீர் கொடுமாண்டவரே, அவர்களை ஆசீர்வதிமாண்டவரே. இந்த கொரோனா காலத்திலும் கூட ஆண்டவரே, பொறியாளர்கள் மற்றும் அவர்களுடைய பணியாளர்கள், ஆசிரியர்கள், மற்றபடிய அரசு ஊழியர்கள் என்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இத கொரோனா நோயில் இருந்து ஆண்டவரே அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு விடாமல் ஆண்டவரே. எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்கிறது, தேவாலயங்கள் மூடி இருக்கிறது ஆண்டவரே. இதனால் ஆண்டவரே மக்களை உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் பண்ணவரே, வழிநடத்த மாட்டவரே. உங்களுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடியவர்களும் ஆண்டவரே,
வீட்டிலே இருந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் என்ற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க மாட்டது. தேவையான ஆசீர்வாதத்தை கொண்டு உம்முடைய ரத்தத்தை கொண்டு உம்முடைய ரத்த கோட்டைக்குள் அவர்களை வைத்து உம்முடைய உள்ளங்கைகளை வைத்து உம்முடைய பரிசுத்த ஆணையை கொண்டு அவர்களை ஆசீர்வதி வழி நடத்தும். உம்முடைய பாதம் பணிந்து கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்த குறிப்பு, நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், இந்த உலகத்துல எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேட வேண்டும், வசனத்தை வாசிக்க ஜெபிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும், தீய பழக்க வழக்கத்திலிருந்து அவங்க விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா. இந்த மத்தியான நேரங்களில் கூட்டு செய்த கிருபைக்காக உங்களோடான போய் நன்றி தகப்பனே. அப்பா, எங்கே நாமத்தினால் ஒருவர்கள் கூடியிருக்கிறோம் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தேவன் இப்போது எங்கள் முன்பாக அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இப்போது இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் தகப்பனே நீர் ஆமென் என்று பதிலளித்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டரை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டரை வாலிப பிரயாணத்தில் ஒரு சிருஷ்டிகரை நனி என்று சொன்னது போல ராஜா, ஒவ்வொருவரும் உண்மை நினைக்கவும் உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க ராஜா. அப்பா, உலக பிரமாண காரியங்களிலிருந்து வெளியேறி ராஜா உண்மை அதிகமாய் தேடக்கூடியவர்களை மாற்றி போடுங்க தகப்பனே. ஆண்டரை தீய பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா, இன்னும் சிகரெட்டுக்கும் புகைப்பிடித்தல்பா குடி பழக்கத்துக்கு அடிமையை கொண்டு போகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டது ஒரு முழுமையான விடுதலை நீங்க கட்டளையிடுங்க ராஜா. அப்பா, இந்த வாலிப பிரயாணத்துல தாங்கள் செய்யக்கூடிய பாவம் இன்னதென்று அவர்கள் இருக்கிறாங்க ராஜா. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தகப்பனே உண்மை தேட நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, பூமியில் மனம் திரும்புகிற ஒரு பாவின் நிமித்தம் தகப்பனே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. ஒவ்வொருவரும் தகப்பனே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அவர்கள் உணர்த்த நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, படிக்கக்கூடிய காரியங்களை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, நாணத்தில் ஒரு குரல்கள்லாம் இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்வது போல தகப்பனே தாங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு காலத்திலும் பிள்ளைகள் வெற்றியடையும் நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி தகப்பனே உங்களுடைய சேட்டைகளுக்குள்ள அடைக்கலம் புக நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள நீ ஒவ்வொருவரையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஒரு ரட்சிப்பை நாளே நீ கொடுங்க ராஜா. ஒவ்வொருவரும் இந்த வாழ்வ பிரயாணத்துல ரட்சித்து தகப்பனே உமக்கென்று ஊழியம் செய்ய நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. இன்னும் அதிகமே தங்களோட ஆயுச நாட்களும் உண்மை தேடவும் நீங்க கிருபை செய்யுங்க சாமி. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்த குறிப்பு, விவசாய
துறையில் இருக்கக்கூடிய தினக்கூலிகள், விவசாய பணிகளை செய்கிற விவசாயிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கடந்த நாட்களில். ஆகவே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். மீண்டுமாக அவங்க பட்ட பாடுகள், அவங்க கஷ்டப்பட்ட காரியங்கள், நிறைய மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியாத நிலை, பூக்கள் காய்கறிகளால் நஷ்டம் நிறைய அடைந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிக்கும்படி இப்போது நாம் அந்த விவசாயிகளுக்காக, தினக்கூலிகளுக்காக ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இது விவசாய பெருங்குடி மக்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு கவலையோடு திறப்பின் வாசலில் நிற்கிறோம் பிதாவே. ஆம் பிதாவே, எங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்க போகிறதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை சிந்தித்து அந்த விவசாய பொருளை விற்க முடியாமல் கவலையோடு கண்ணீரோடு இருக்காங்கப்பா. பூ வியாபாரம்லாம் நஷ்டப்பட்டு நிற்கிதுப்பா. பழங்கள்லாம் அணுகி போயிடுச்சுப்பா. எந்த பொருளும் அவங்களால விற்க முடியலப்பா. அவங்க எல்லாம் கடன் வாங்கினப்பா அந்த விவசாயத்தை செஞ்சாங்க. இந்த கடனை நாங்கள் எப்படி கட்ட முடியும்? அந்த கடனை கட்ட முடியலையே, நாங்கள் உயிர் வாழ்வதா சாவதா என்று கண்ணீரோடு அழுகிறாங்கப்பா. நீங்கள் இறக்கம் கொள்ளுங்கப்பா. அப்பா, நீங்கள் யோபியின் வாழ்க்கையில் பார்த்தீங்கப்பா, யோபு இழந்ததெல்லாம் 2 துணையாக திருப்பி கொடுத்தீங்கிறாங்க. இவங்க விவசாயிகளுக்கும் இழந்ததெல்லாம் 2 துணையாக திருப்பி கொடுங்கிறாங்க. விவசாய கூலிகளை உங்களுக்கு சமூகத்தில் வைக்கிறதுனாவே, விவசாயமே இல்லாவிட்டால் இந்த கூலிகள் எப்படிப்பா வேலைக்கு போவாங்க? வேலையே இல்லாவிட்டால் அவங்களுக்கு எப்படிப்பா வருமானம் கிடைக்கும்? இந்த வருமானமும் இல்லை, கூலியும் இல்லை, அவங்க எப்படிப்பா சாப்பிட முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கப்பா. அவங்க போஷிக்க முடியாதுப்பா. அவங்க பசி பட்டியோட கண்ணீரோடு இருக்காங்கடாங்க. எதியாக காலத்தை கொண்டு போஷித்தீங்களப்பா. இது இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தில் போஷித்தீங்களப்பா. இந்த ஏழை மக்களையும் நீங்கள் கண் வைக்க பாருங்கப்பா. அவங்களும் போஷிங்கப்பா. நீங்கள் போஷிக்காட்டி அவங்க தற்கொலை தான்ப்பா முடிவு. அவங்களுக்கு நீங்கள் கண் வைக்க பார்த்து அவங்களுக்கு போஷிக்க ஒரு வழியை திறந்து கொடுங்கிறாங்க. ஒரு வழியை திறந்து கொடுங்கிறாங்க. அவங்க வருமானத்துக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழியை திறந்து விடுங்கிறாங்க. நீங்கள் அப்படி செய்யப்போவதற்காக அவங்க ஜெயிக்கணும், ஸ்தோத்திரிங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் வைக்க போவதற்காக அவங்க ஜெயிக்கணும், ஸ்தோத்திரிங்கப்பா. எங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறப்பா. துதிக்கணும், மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். குறிப்பு சிறுவர்களுக்காக, சின்ன பிள்ளைகள் சிறுவர்கள் ஊழியத்துக்காக, உலகத்தில் நடக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளுக்காகவும், நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்காகவும் நாம் இப்போது ஜெபிக்கலாம். இசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி இசப்பா. எல்லா சிறு குழந்தைங்களும் ஆசிரியரையும் பலப்படுத்துங்க. அவங்க பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களையும் பலப்படுத்துங்க. அவங்க நல்லா ஞானத்தோடு படிக்க கிருபை தாருங்க இசப்பா. இந்த காலத்தில் இப்போ சீரியஸ் நடக்க முடியல இசப்பா, ஆனாலும் இசப்பா ஆன்லைனில் நடத்துகிறாங்க இசப்பா. அது பொறுப்படுத்தி நடத்துகிற ஆண்ட்ரூஸ் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்க ஆசிரியரையும் பலப்படுத்துங்க இசப்பா. சிறு பிள்ளைகள் ஒரு நாளும் பைபிள் வாசித்து ஜெபிக்க கிருபை தாருங்க. சிந்தம் சொல்லிங்க. நிறைவு ஜெபத்திலே நாம் நம்மை இப்போது அர்ப்பணிப்போம். கர்த்தரை மட்டுமாக நாம் ஜெபித்த காரியங்களை கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் கேட்டு பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கும்பகோணம் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். இங்கே கூடிய அரசியல் தலைவர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, வியாபாரிகளுக்காக, பிசினஸ் செய்வர்களுக்காக, அவருடைய ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா, எங்கள் திருச்சபையினுடைய பேராயருக்காக, ஆலோசனை சங்கத்துடைய செயலருக்காக, உறுப்பினர்களுக்காக, ஆண்டவரே, எல்லா ஆயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துங்க. இப்போதும் ஆண்டவர் மட்டுமாக இந்த ஜெபித்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கொடுப்பீர்கள் நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் அனைவரோடு இருந்து எல்லா காலங்களிலும் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.